சலார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கலர்ஸ் டிவியில் போடுவாங்க, ஸோ அப்போ கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது படம். பிள்ளைங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கான்சார் பகுதியை கைப்பற்றி அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுற பிருத்திவிராஜுக்கு இங்கே தன்னோட பாலிய நண்பனான பிரபாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதை சுற்றி நடக்கிற ஒரு வயலண்டான ஒரு ட்ராமா தான் இந்த சலார். ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த உகரம் படத்தோட ரீமேக் தான். ஆனால் அந்த ஒரே ஒரு பாட்டு தான். ஸோ இங்கே தலைவர் காசு பார்க்குறதுக்காக 2 பார்ட்டாக எடுத்து நம்ம தலையில் அரைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டே ரொம்ப மோசமாக இருக்குது, செகண்ட் பார்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இது எப்படின்னா, செகண்ட் பார்ட்டு வரணுங்கிறதுக்காக இந்த கதையே ஒரு மாதிரி ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்லாம் ரொம்ப ஸ்லோ, ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிரபாஸ் வரதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹைப் ஏற்றுனது வந்துட்டு அந்த இன்டர்வல் தான். இன்டர்வல் வரலையும் போரிங் தான். ஸோ அது அந்த ஸ்ருதிகாசனை சுற்றி வந்துச்சு, செம்ம லேகு. ஸோ கிட்டத்தட்ட தூக்கம் வந்திருக்கும். ஆனால் அங்கங்கே இந்த ரவி பசரோட மியூசிக் வந்துட்டு உங்களை எழுப்பி விட்ரும். Wait. I need a drink. சரக்கு இருக்கா? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆனாலுமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கோர்வையாக இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. மேபி இது ரொம்ப தெரிஞ்சிச்சு, இது வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேயில் உள்ள லேகு. ஸோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆனால் ஓவராலாக பார்க்கும்போதுட்டு ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாஃபு. நல்ல சீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜிங் இருக்கும், அது ஒரு மாதிரி ரொம்ப மாஸாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அதை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு தரமான ஒரு ஃபைட் சீனு. ஸோ அன்பர் யூ மாஸ்டர் கொரியோகிராஃபியில். ஸோ இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் ஓகே தான், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் சூப்பர். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ எடிட்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல தேவையில்லாத எடிட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரவி பசரோட மியூசிக்கும் சரி, பிரசாந்த் நீலோட ஸ்க்ரீன் பிளே சரி, ரெண்டுமே வந்துட்டு அந்த கேஜிஎஃப் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஓகேவான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த சலார் படத்துக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்துட்டு ஒரு ஓகேவான ஆக்டிங் தான். எப்படின்னா, நீ வாக்கு அப்புறம் ஒரு நாக்கு, பேக்ரவுண்டில் மியூசிக்கு, அதோட ஒரு 2-3 பஞ்ச் டைலாக்கு. ஸோ அதோட முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபீலு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தரமான பர்ஃபார்மன்ஸு அப்படிலாம் இல்லை. பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒரு மாதிரி அண்டர் லெவலில் தான் ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸு. அவர்கிட்டேருந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் பர்ஃபார்மன்ஸை. ஸோ அதை பண்ணலை, அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து ஓவராலாக என்ன தெரியுது அப்படின்னா, பிரசாந்த் நீல்கிட்ட சரக்கு இல்லை, அதே கருப்பு ஃபேண்டசி வேர்ல்டு. ஸோ அதுக்கு இடையில் நடக்கிற ஆக்ஷன், ட்ராமா, எமோஷன்னு, பளிச்சுன்னு வர கட்ஸு, ஹீரோ பஞ்ச் டைலாக், அதுவும் ஸ்லோவாக தான் பேசுவார், ஸ்லோ மோஷன் வாக்கு, அதோட இந்த ரவி பசரோட இறைச்சலான மியூசிக்கு. அதே பேட்டர்னில் வந்த இன்னொரு படம் தான் இந்த சலார். எப்படா இருக்கு? சூப்பர்ண்ணே, முரட்டு செவலால இருக்கு.